நாடு திறக்கப்படுவது உறுதியானது. கோவிட் சேலனி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். வடமராட்சியில் மீனவரின் வலையில் சிக்கிய ராட்சத புலிச்சுறா. பால்மா, கோதுமை மா, சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு. புதிய விலை விவரங்கள் வெளியீடு. பொது போக்குவரத்து சேவையினை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பு. மடு தேவாலய விவகாரம். கோவில் மோட்டை விவசாயிகள் பங்கு தந்தை வாய் தர்க்கம். சிறையில் இருக்க வேண்டியவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தில். மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு. அரசாங்கத்தின் கீழ் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படாது. ரோஹித அபே குணவர்த்தன தெரிவிப்பு. ஈழத்தமிழருக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து. வெளியிடப்பட்டுள்ள செய்தி. பாடசாலைகள் மீள துறப்பு. அமைச்சர் பசில் விடுத்துள்ள உத்தரவு. வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் முயற்சி ஆரம்பம். நாராயண்பட்டி வைத்தியசாலையில் கைக்குண்டு மீட்பு. மேலும் ஒருவர் கைது. நாட்டின் பல பாகங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும். எரிபொருளுக்காக இந்தியாவிடம் கடன் பெற இலங்கை கவனம். மாகாண சபை தேர்தல் வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் 9 மாத குழந்தையுட்பட 72 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. நாடு திறந்த பின்னர் எவ்வாறு செயற்பட வேண்டும்? இராணுவ தளபதி விளக்கம். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பண்டிபிரிச்சான் பகுதியில் அமைந்துள்ள கோவில் மோட்டை விவசாயிகளுக்கும் பெரிய பண்டிபிரிச்சான் பங்கு தந்தைகளுக்கும் இடையில் நேற்று காலை வயல் காணியில் வைத்து வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த வயல் காணியில் 40 வருடங்களுக்கு மேலாக பிரதேச மக்கள் விவசாயம் செய்து வருகின்ற போதும் அவற்றின் விவசாய உரித்துக்காக மடு ஆலய நிர்வாகம் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வந்துள்ளது. இதன் விளைவாக விவசாயிகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக போராடி வருவதாகவும் அண்மையில் மாகாண காணி ஆணையாளர் மற்றும் வடமாகாண ஆளுநரின் அனுமதியின் பேரில் விவசாயிகள் குறித்த வயல் காணியை உழவு செய்து பயிர் செய்ய தயாராகி வருகின்ற நிலையில் அத்துமீறி பிரவேசித்த பங்கு தந்தையும் மடு தேவாலயத்தில் வேலை செய்கின்ற சிலரும் 2 உழவு இயந்திரங்களால் அத்துமீறி விவசாய காணிகளை உழவு செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது பங்கு தந்தைக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து பங்கு தந்தை வயல்காணியை விட்டு வெளியேறி சென்றதாகவும் இதே போன்றதொரு நிகழ்வு சிறுபோக நெச்சரிக்கையின் போதும் இடம்பெற்றதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் கொள்ளையடித்தவர்கள் குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டதுடன் தற்போது உண்மையை கூறுபவர்கள் அங்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு எதிரில் நின்று செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏதேனும் கொள்ளை மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டனர். எனினும் தற்போது ஈஸ்டர் தாக்குதல் பற்றி உண்மையை வெளியிடுவோர், ஆன்டிஜன் மோசடி தொடர்பான உண்மையை தெரிவிப்போர், NMRAவில் விவரங்கள் அளிக்கப்பட்டமை பற்றி அறிவிப்போர் என உண்மைகளை கூறுகின்றவர்கள் குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அழைக்கப்படுகின்றனர். கொள்ளை மோசடி ஊழல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தண்டனை வழங்க முடியாது போனால் தற்போது இப்படியான நிலைமை ஏற்பட்டுள்ளது. சிறையில் இருக்க வேண்டியவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் காணப்படுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட உடன்பாடுகளை செய்து கொள்ளும் அணியினர் குற்றங்களை மூடி மறைத்ததால் அன்று தண்டனை வழங்க முடியாமல் போனது என மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொது போக்குவரத்து சேவையினை சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்கு அமைய நிபந்தனைகளுடன் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் ஆசன அடிப்படையில் மாத்திரம் பயணிகள் பொது போக்குவரத்து சேவையினை பயன்படுத்த முடியும் என இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சேவையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய பொது போக்குவரத்து சேவையினை ஆரம்பிப்பதற்கு திட்டங்களை முன்வைக்குமாறு போக்குவரத்து அமைச்சிடம் கோரப்பட்டுள்ளதாகவும்
இதற்கான பொறுப்பு தனியார் மற்றும் அரச போக்குவரத்து அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சினால் வகுக்கப்படும் திட்டம் COVID-19 ஒழிப்பு செயலணியிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் நிபந்தனைகளுடன் பொது போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படும். ஆசன அடிப்படையில் மாத்திரம் பயணிகள் பயணம் செய்வது கட்டாயமாக்கப்படும் எனவும் நாட்டு மக்கள் அனைவரது நலனையும் கருத்தில் கொண்டு ஆசன அடிப்படையில் போக்குவரத்து சேவையினை முன்னெடுக்க போக்குவரத்து கட்டணம் திருத்தம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆசன எண்ணிக்கைக்கு மேலதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற 180 பேருந்துகளின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு இதுவரையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசன அடிப்படையில் பேருந்து சேவையை முன்னெடுக்கும் போது நட்டம் ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இருப்பினும் மாற்று வழிமுறைகள் எதுவும் தற்போது இல்லை எனவும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் சேவையாளர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச அவர்கள் தலைமையில் கோவிட் ஒழிப்புக்கான செயலணியின் கூட்டம் ஷூம் தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் பொருளாதாரத்தை இயக்குவதற்கும் பாடசாலைகளை திறப்பது தொடர்பிலான சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியிடுதல் தொடர்பிலும் சுற்றுலா வலயங்களுக்கு அருகில் ஆயுர்வேத கோவிட் சிகிச்சை நிலையங்கள் அமைப்பது தொடர்பிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக சுதேச மருந்து பொதி விநியோகிக்கும் 6000 மில்லியன் திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்கும் தாமதமின்றி விமான நிலையத்தில் PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்க உரிய தீர்மானங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது அமுலில் இருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்கி நாட்டை மீண்டும் திறக்கும் போது பிறப்பிக்கப்பட வேண்டிய சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் முழுமையான திட்டமிடலுடன் தயாரிக்க கோவிட் ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 துறைகளின் கீழ் இந்த திட்டமிடல் தயாரிக்கப்பட உள்ளதோடு அரசு துறையை செயற்படுத்துவதற்கான முறைமைகளை தயாரிக்கும் பொறுப்பு பொது நிர்வாக அமைச்சிடமும் பொது போக்குவரத்து சேவைகளுக்கான முறைமைகளை தயாரிக்கும் பொறுப்பு போக்குவரத்து அமைச்சிடமும் தனியார் துறை சேவைகளை நடத்துவதற்கான முறைமைகளை தயாரிக்கும் பொறுப்பு தொழில்துறை அமைச்சிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் சுகாதார நிபுணர்கள் குழுக்கள் மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்படி பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்களால் பரிந்துரைகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் சவாலுக்கு மத்தியில் புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் பொருளாதார செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டிய பசுல் ராஜபக்ச 2021 இரண்டாவது காலாண்டு பகுதியில் 12.3% பொருளாதார வளர்ச்சி வேகத்தை காண கிடைத்ததென்றும் நாட்டை மூடி வைத்திருப்பதால் 3வது காலாண்டில் அது 1% குறைவடைந்துள்ளது எனவும் 4வது காலாண்டிலேனும் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை 3% பேணும் இலக்கை நோக்கி பயணிப்பது அத்தியாவசியமாகியுள்ளது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதற்கான பரிந்துரைகள் சுகாதார நிபுணர் குழுவினால் கல்வி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர்களுக்கு இந்த பரிந்துரைகள் நேரடியாக அனுப்பி வைக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் பசில் ஆலோசனை வழங்கினார். பாடசாலை கல்வி நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தடுப்பூசி ஏற்றல் பணிகள் முழுமையடையும் வரை காத்திருக்க தேவையில்லை எனவும் யுனிசெஃப் உட்பட சிறுவர்கள் தொடர்பான சர்வதேச அமைப்புகள் மற்றும் உள்நாட்டின் சிறுவர் நோயியல் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறுவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் எவ்வித தடைகளுமின்றி முன்னெடுக்க வேண்டுமாயின் பாடசாலை மற்றும் முன்பள்ளி என்பன விரைவாக திறக்கப்பட வேண்டும் எனவும் உரிய சுகாதார வழிகாட்டுதலின் கீழ் அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வைத்திய நிபுணர்கள் எடுத்துரைத்தனர். சுதேச மருத்துவ அமைச்சினால் நாடு முழுவதிலும் வீடுகளுக்கு இலவசமாக விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சுதேச மருந்து பெட்டிக்கான அனைத்து திட்டமிடல்களும் தயாரிக்கப்பட்டுள்ளது என இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி அதற்காக 6000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநாடு சுற்றுலா பயணிகளுக்கு PCR பரிசோதனை உட்படுத்திய பின்னர் எந்தவித தடுத்து வைப்புகளுமின்றி தெரிவு செய்யப்பட்ட ஹோட்டல்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அவரவர் வீடுகளில் அனுப்பி வைக்கப்படுவார் எனவும் வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனை அறிக்கை சுமார் 2 அல்லது 3 மணித்தியாலங்களுக்குள் விநியோகிக்கப்படுவதால் இதன்போது அவருக்கேனும் தொற்று உறுதியானால் உரிய பொது சுகாதார அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டு தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் பொது வைத்தியசாலையிலும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றிக் கொள்வதில் பொதுமக்களிடையே மீண்டும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது காணக்கூடியதாக உள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நேற்று மாலை கரைவலை சம்மாட்டியான டோன்ஸ் என்பவரின் வலையில் பாரிய கேமராசி மீன் சிக்கியுள்ளது.
சுமார் 8 அடி நீளம் கொண்ட குறித்த மீனை இயந்திரம் மூலம் கரைக்கு மீனவர்கள் கட்டி இழுத்து வந்துள்ளனர். கேமராசி அல்லது புலிச்சுறா என்று அழைக்கப்படும் குறித்த மீனை வலையிலிருந்து அகற்றி மீனவர்களால் மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டுள்ளது. வலைகளுக்குள் நடுவே அதிகளவான மீன்கள் வந்த போதிலும் கேமராசி மீனின் வருகையால் மீன்கள் எதுவும் பிடிபடவில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு மேலும் ஒரு கேமராசி மீன் குறித்த சம்மாட்டியின் வலையில் அகப்பட்டதோடு நேற்று 2வது முறையாகவும் அது பிடிபட்டுள்ளது. ஆழ்கடலில் வசிக்கும் இம்மீன்கள் சில நாட்களாக கரைக்கு வந்து போவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பால்மா, கோதுமை மா, சீமேந்து மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கூடிய வாழ்க்கை செலவு குழு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவையின் அனுமதிக்கு உட்பட்டு அது செயல்படுத்தப்படும் எனவும் மேலும் அரிசி மற்றும் குழந்தை பால்மாவின் விலையை உயர்த்த வேண்டாம் என வாழ்க்கை செலவு குழு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா கிலோவுக்கு ரூபாய் 200 ரூபாவாலும், கோதுமை மா ரூபாய் 10 ரூபாவாலும், சீமேந்து மூட்டைக்கு ரூபாய் 50ஆகவும் அதிகரிக்க குழு தீர்மானித்துள்ளது. எரிவாயு விலையை ரூபாய் 550 ரூபாவாக உயர்த்த வேண்டும் என வாழ்க்கை செலவு குழு பரிந்துரைத்துள்ளது. எனினும் வரும் திங்கட்கிழமை கூடும் அமைச்சரவை விலையை அதிகரிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் எனவும் நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண வரிச்சலுகைகள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமைச்சரவை கலந்துரையாடும் என தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவு குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட விலையை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்தால் 1 கிலோ பால்மாவின் புதிய விலை 1145 ரூபாவாக காணப்படும். 50 கிலோ சீமேந்து மூடையின் புதிய விலை 1050 ரூபாவாக காணப்படும். இருப்பினும் இறக்குமதியாளர் சங்கம் சந்தைக்கு பால்மாவை ரூபாய் 200 ரூபாவினால் உயர்வின் கீழ் செய்ய முடியாது என தெரிவிக்கின்றது. இதன் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியின் சதவீதத்தை பொறுத்து குறைந்தபட்சம் 350 ரூபாய் விலை உயர்வு தேவை என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் மாவட்டத்தில் 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கோவிட் தொற்று தொடர்பான நாளாந்த நிலவர அறிக்கை தெரிவிக்கின்றது. இதன்படி PCR பரிசோதனைகளில் 18 பேருக்கும், ஆன்டிஜன் பரிசோதனையில் 54 பேருக்குமாக மொத்தம் 72 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஜாழ் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 9 மாத பெண் குழந்தையொன்றுக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து $500 மில்லியன் கடனை பெற அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர மட்டத்தில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் டாலர் பற்றாக்குறை காரணமாக எரிபொருள் கொள்முதலில் நெருக்கடி காணப்படுகின்றது. இதற்காக எரிசக்தி அமைச்சகம் முன்பு பல நாடுகளுடன் கலந்துரையாடல் நடத்தியது. எனினும் இந்தியாவிலிருந்து குறித்த கடன் தொகையை பெறுவதற்கான நிபந்தனைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை என அரசாங்க தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதே தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்குமாக பாராளுமன்ற விசேட குழுவின் பொதுவான நிலைப்பாடு என அக்குழுவின் தலைவர் சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
இந்த தேர்தலை விரைவாக நடத்த முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகள் வழங்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எங்கள் மக்கள் சக்தி கட்சி பாராளுமன்ற விசேட குழுவில் தனது கருத்துக்களை முன்வைத்ததுடன் இந்த கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வணக்கத்துக்குரிய அத்துரலிய ரத்தின தேரர் குழு முன்னிலையில் ஆஜராகினார். தற்பொழுது நடைமுறையில் உள்ள விருப்பு வாக்கு முறைமையை முழுமையாக நீக்குவது பொருத்தமானது என சுட்டிக்காட்டிய அவர் தொகுதிக்கு பொறுப்பான உறுப்பினர் இருப்பது அவசியமானது எனவும் தெரிவித்தார். சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கொள்கை ரீதியாக அரசியலை முன்னெடுக்கும் கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் என அத்துரலிய ரத்ன தேரர் இதன் போது வலியுறுத்தினார். தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான அளவுகோல்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகளுக்கு ஜனநாயகத்தின் கோட்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக பாராளுமன்றத்தின் அதிகாரம் வேறு தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த குழு முன்னிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சரும் கட்சியின் நிறைவேற்று அதிகாரியுமான அஜித் பி பெரேரா தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரம், சட்டவாக்கம் மற்றும் நீதிமன்றம் ஆகிய துறைகளிடையிலான சமநிலைத்தன்மை பேணப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களால் நடத்தை கோவை தயாரிக்கப்பட்டிருப்பதுடன் இது பிரயோக ரீதியில் கடைபிடிக்க வேண்டும் என அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இதேபோல் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களுக்கு நடத்தை கோவை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் தொடர்பான அனைத்து மறுசீரமைப்புகளின் போதும் வாக்களிக்கும் அதிகாரம் மக்களின் இறமையின் ஒரு அங்கமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஜனநாயகத்தின் கோட்பாடு இதனூடாக உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தேர்தல்களும் சுதந்திரமாகவும் நியாயமான முறையிலும் நடத்தப்படுவது அவசியம் எனவும் பாராளுமன்ற, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் யாவும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அஜித் பி பெரேரா விசேட குழு முன்னிலையில் வலியுறுத்தினார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கென செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு புதிய சட்டத்திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இளைஞர் மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல்கள் போட்டியிடும் தரப்புகளுக்கு அரசு மற்றும் தனியார் ஊடகங்களில் வழங்கப்படும் ஒளிபரப்பு காலம் நியாயமான முறையில் பகிரப்பட வேண்டியதன் அவசியமும் ஐக்கிய மக்கள் சக்தியினால் சுட்டிக்காட்டப்பட்டது. தேர்தல்கள் குறித்த கால அட்டவணை ஒன்று நாட்டில் காணப்பட வேண்டும் எனவும் இதனூடாக மக்கள் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்த முடியும் என கபீர் காசிம் தெரிவித்தார். கூட்டத்தில் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, டாக்டர் தேவானந்த, பிமல் வீரவன்ச, அலி சப்ரி ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களான அனுர திசாநாயக்க, ரஞ்சித் மத்தும பண்டார, எம் ஏ சுமந்திரன், ரபு ஹக்கீம், மனோ கணேசன், மதுர விதானகே, சாகர காரியபசம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். எல்லை நிர்ணய ஆணைக்குழு, சட்டமா அதிபர் திணைக்களம் போன்ற நிறுவனங்களின் அதிகாரிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நரகேன்பிட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் திருகோணமலையை வசிக்கும் 22 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபருக்கு வெடிகுண்டு தயாரிக்க குறித்த நபர் உதவியதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பாகங்களில் இன்று 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் குறித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதேவேளை கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படும் மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைந்த கருத்தை சமூக இணைவுடன் வெளிப்படுத்த செய்யும் பொது முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய கலாநிதி கி நோயல் இமானுவேல், தென்கயிலை ஆதீனம் தபத்திரு அகத்தியர் அடிகளார் ஆகியோரால் இதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கை பிரதேச வாரியாகவும் தேசிய பட்டியல் ஊடாகவும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இயன்றவரை ஒன்றிணைந்து ஈழத்தமிழர்களின் கூட்டுரிமை சார்ந்த நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். இது தொடர்பில் கடந்த வருட இறுதியிலும் இவ்வருட ஆரம்பத்திலும் ஒன்றிணைந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள செய்யும் சந்திப்புகளை நடத்துவதில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் முயற்சியோடு மத தலைவர்களும் இணைந்து ஊக்குவித்தோம் எனவும்
சில கூட்டங்களை தலைமையேற்று நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சமீபத்திய நாட்களில் மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று தேவை எழுந்திருப்பதாக சமூகத்தின் பல மட்டங்களில் இருந்தும் எம்மை தொடர்பு கொண்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் சிக்கல்கள் எழும்போது அவற்றை தீர்த்து வைக்கவென மீண்டும் மீண்டும் புதிதாக முயற்சிகளை மேற்கொள்வதற்கு பதிலாக ஒரு பொதுவான மாற்றீட்டு அணுகுமுறையை வகுத்துக் கொள்வதை ஆராய்ந்து செயற்படுவதே பொருத்தமானதாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு முயற்சியை முன்னெடுப்பதில் முதற்கட்டமாக சமூகத்தின் பல மட்டங்களில் இருந்து கருத்துக்கள் பெறப்பட்டு அவற்றை பரிசீலித்து அடுத்த கட்டமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாகவும் கூட்டாகவும் கலந்துரையாடி தக்க வழியொன்றை வகுக்க ஆவண செய்வதற்காக பூர்வாங்க செயற்குழு ஒன்றை எமது மேற்பார்வையில் உருவாக்கி வருவதாகவும் வடக்கு கிழக்கு இணைந்து மேற்கொள்ளும் இம்முயற்சியில் சட்டத்துறை சார்ந்த இளம் தலைமுறையோடு சிவில் சமூக மற்றும் மரபுரிமை செயற்பாடுகளில் இயங்கிய அனுபவம் கொண்டவர்களும் ஊடக அமையங்களும் ஸ்தாபித்து செயற்பட்ட அனுபவம் வாய்ந்தவர்களுமாக எந்தவித அரசியல் கட்சி பின்னணியும் இல்லாத 5 இணைக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக இவர்கள் கல்வி மற்றும் சட்டத்துறை சார்ந்தவர்களோடு கலந்துரையாடல்களை ஆரம்பித்து இந்த பூர்வாங்க குழுவின் பொது தொடர்பை சட்டத்துறை சார்ந்த மூவர் கையாள்வது பொருத்தம் என்ற அடிப்படையில் இளைய தலைமுறையின் பங்கேற்பு இவ்வாறான முயற்சிகளுக்கு அவசியம் என்ற நோக்கோடும் மேலும் 2 சட்டத்தரணிகள் இயன்றவரை பால்மத மற்றும் பிரதேச சமத்துவத்துடன் இணைக்கப்பட்டு பொது தொடர்பை கையாள வேண்டும் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறை, சட்டத்துறை, மனித உரிமை, ஊடகத்துறை மற்றும் இதர சமூக பரப்புகளில் இருந்து கருத்துக்களை உள்வாங்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரோடும் கலந்தாலோசித்து உகந்த ஒரு பொறிமுறையை வகுக்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற நல்லாசையுடன் இம்முயற்சியை ஆரம்பித்து வைப்பதில் மனநிறைவடைவதாக தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சினால் கல்வி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளை நேரடியாக ஆளுநர் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர்களிடம் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச அறிவுறுத்தினார். கோவிட் தடுப்பு குழுவின் சிறப்பு கூட்டத்தில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வீடியோ தொழில்நுட்பம் மூலம் கூட்டம் இடம்பெற்ற போது யூனிசெப் மற்றும் இலங்கை குழந்தை மருத்துவர்கள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் பாடசாலைகள் திறக்க தடுப்பூசி முடியும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். குழந்தைகளின் கல்வி எந்த இடையூறும் இல்லாமல் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய பாடசாலை மற்றும் முன்பள்ளிகளை விரைவில் மீண்டும் திறக்க வேண்டுமென சரியான சுகாதார பரிந்துரைகளின் கீழ் அந்நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என சுட்டிக்காட்டினார். பெற்றோர்களின் அர்ப்பணிப்பும் கவனிப்பும் மிக முக்கியம் எனவும் சிறப்பு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பாடசாலையின் சுத்தம் மற்றும் கிருமி நீக்கம் செய்வதில் உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றும் பிராந்திய மேம்பாட்டு குழுக்களின் நேரடி ஈடுபாட்டை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தின் கீழ் தேசிய வளங்கள் ஒருபோதும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு வெளிநாட்டு முதலீடு அவசியம், அதற்கான வாய்ப்பை வழங்குவது தவறான நடவடிக்கை அல்ல என தெரிவித்தார். இல்லாத விடயம் ஒன்றை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றது. நாட்டு வளங்களை விற்பதற்கான நிகழ்ச்சி நிரல் எம்மிடமில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய வளங்கள் விற்பனை செய்யப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்கள் தொடர்பில் ஐநாவுக்கு அழுத்தங்களை கொடுத்து ஒருபோதும் தீர்வினை பெற முடியாது என பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய உலக தமிழர் பேரமைப்பின் நிறுவனர் சுரேன் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் பொது சபையில் புலம்பெயர் அமைப்புகள் தொடர்பில் வெளியிட்டுள்ள பல கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளுக்கான தீர்வு என்னவெனில் ஆயுத போராட்டங்கள் மூலம் வெற்றியினை பெற வேண்டும், இல்லாவிடின் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வினை பெற வேண்டும். எனவேதான் இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச புலம்பெயர் அமைப்புகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தமையை நாங்கள் வரவேற்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு திறக்கப்பட்டதன் பின்னர் புத்தாண்டு கால பகுதியில் செயற்பட்டதனை போன்று செயற்பட வேண்டாம் என இராணுவ தளபதி சபேந்திர சில்வா பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டால் கோவிட் அலை மீண்டும் ஏற்படுவதனை எவராலும் தவிர்க்க முடியாமல் போகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு திறக்கப்பட்டதன் பின்னர் குறைந்தபட்சம் 2 மாதங்கள் ஆகும் வரை சுகாதார சட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என அவர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் நாட்டை திறப்பது தொடர்பில் தனக்கு சில ஆலோசனைகள் வழங்குவார். கோவிட் தொற்று மகிழ்ச்சிகரமான நிலைமையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் கோவிட் பரவல் எதிர்வரும் 2-3 மாதங்களில் மேலும் குறையும் என எதிர்பார்க்க முடியும். கோவிட் தொற்றாளர்களை வீடுகளில் பார்த்துக் கொள்ளும் வேலை திட்டம் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் 51% கோவிட் தொற்றுக்கு எதிராக 2வது தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். ஏனையவர்களுக்கும் விரைவில் தடுப்பூசி வழங்குவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக இராணுவ தளபதி இதன்போது தெரிவித்துள்ளார்.